ஓகே, ஜிகேஆர் 3D CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ பிளேனை பற்றி பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியில் பிளேன் ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்ட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன். ஸோ ரெக்டாங்கிள் போட்டுட்டு டைமென்ஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் 100, செகண்ட் டைமென்ஷன் 150. இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் மிட் பிளேன் 80 எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக பிளேனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளேனை செலக்ட் பண்ண உடனே 3 ஆப்ஷன் வருது. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ், செகண்ட் ரெஃபரன்ஸ், தேர்ட் ரெஃபரன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸை செலக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் பேரலல், அடுத்தது பர்பண்டிகுலர், கோயின்சைட், ஆங்கிள், ஆப்செட். 5 ஆப்ஷன் தெரியுது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரலல் கொடுக்குறேன். பேரலல் கொடுத்துட்டு பேரலல் கொடுத்த உடனே ரெண்டாவது வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறேன். கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலர் ஃபேஸுக்கு பேரலாக இந்த பாயிண்டில் ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், பேரலல் ஆப்ஷன். ஸோ இதை வந்து டிக் அடிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து திருப்பி பிளேன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸ் செலக்ட் பண்ணோடனே பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பர்பண்டிகுலர் செலக்ட் பண்ணுறேன். பர்பண்டிகுலர்னும் போது எதை வச்சு பர்பண்டிகுலராக ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆக்சிஸ் அப்படி இல்லைனா எட்ஜி இதை செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் இந்த ரோஸ் கலர் ஃபேஸுக்கு இந்த பிளேன் வந்து பர்பண்டிகுலராக க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க எதை வச்சு ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எட்ஜை வச்சு ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பர்பண்டிகுலர் டு. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். பிளேன் போகிறேன். ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். கோயின்சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கோயின்சைட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளேன் அந்த சர்ஃபேஸுக்கு மேலேயே ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடும். இது வந்து கோயின்சைட் மெத்தடு. அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அப்போ திருப்பி ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஆங்கிள் மெத்தட். ஸோ ஆங்கிளை செலக்ட் பண்ண உடனே அடுத்தது வந்து செகண்ட் ரெஃபரன்ஸ் கேட்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த எட்ஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 45 டிகிரி கொடுத்துருக்கோம். 45 டிகிரியில் வந்து உங்களுக்கு ஆங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. ரோஸ் கலர் ஃபேஸுக்கும் அதுக்கு வந்து 45 டிகிரி. ஸோ ஆங்கிள் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ரோஸ் கலர் ஃபேஸ்லேருந்து இப்போ 60 டிகிரிக்கு ஆங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுக்குறேன். இது வந்து ஆங்கிள். அடுத்தது வந்து திருப்பியும் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ், அதாவது ஆப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 50 mm டிஸ்டன்ஸில் இப்போ வந்து ஒரு பிளேன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் எது ஒன்றாலும். ஸோ இப்போ நான் 13 என்டர் பண்ணுறேன். 30 mm டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்செட் பிளேன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதிலே வந்து ஃப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ளிப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து டைரெக்ஷன் மாறிக்கும். ஸோ இந்த ரோஸ் கலர் ஃபேஸ்லேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து மாறிக்கும். இது எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளேன். ஸோ இப்போ நான் ஒரு 5 கொடுக்குறேன் அப்படின்னா டைரெக்டாக 5 பிளேன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃப்ளிப்பை மாற்றுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து 5 பிளேன் வந்து டைரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அட் அ டைமில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் பிளேன். ஸோ இப்போ நான் பிளேனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது மிட் பிளேன் சொல்லிட்டு. மிட் பிளேனுக்கு வந்து ஒன்று என்ன பண்ணணும்னா 2 ஃபேஸை செலக்ட் பண்ணணும். 2 ஃபேஸை செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 2வது ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். 2வது ஃபேஸை செலக்ட் பண்ண உடனே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் கலர் ஃபேஸுக்கும் இந்த ப்ளூ கலர் ஃபேஸுக்கும் நடுவில் வந்து ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து மிட் பிளேன். கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸில் பாதி இருக்கும் இது. ஸோ இது வந்து மிட் பிளேன். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து மிட் பிளேனு. இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 பாயிண்ட் பிளேன் ஒன்று இருக்குது. 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளேன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்க, செகண்ட் பாயிண்ட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்க, தேர்ட் பாயிண்ட். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டையும் வச்சு ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 3 பாயிண்ட் பிளேன். அடுத்தது வந்து
பிளேன் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது ஆப்ஷன் என்னன்னா 2 ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எட்ஜ் வந்து ஆக்சிஸு. ஸோ அதை எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து இந்த கார்னர் ஒரு எட்ஜ் கொடுக்குறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிளேன் கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து 2 ஆக்சிஸ் பிளேன். சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்தோம். லாஸ்ட்டாக ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஒன்று என்னன்னா நார்மல் டு கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் பிளேனில் போயிட்டு ஒரு ஸ்ப்ளைன் வரைய போகிறேன். ஸோ ஸ்ப்ளைன் வந்து வரைகிறேன். ஜஸ்ட் ஒரு சும்மா சிம்பிளான ஒரு ஸ்ப்ளைன் வரைஞ்சிட்டு எஸ்கேப் பிடிக்கிறேன். ஸோ பிளேன் வந்து இப்போ ஸ்ப்ளைன் வந்து வந்துடுச்சு. அடுத்தது வந்து பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து திருப்பி பிளேன் பார்க்க போகிறோம். நம்ம ஃபியூச்சரில் போயிட்டு பிளேன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெட்சை விட்டு வெளியில் போயிடுறேன். ஸோ இப்போ பிளேன் செலக்ட் பண்ணுறேன். அதில் போயிட்டு இந்த கர்வ் ஸ்ப்ளைனை வந்து ஃபஸ்ட்டு செலெக்ஷன். செகண்ட் மெத்தட் வந்து பாயிண்ட்டுன்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் வந்து நார்மல் டு அந்த கர்வுக்கு நார்மலாக வந்து ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த பிளேன் வந்து பெருசாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சின்னதாகிக்கலாம் வேணும்னா. இப்போ வந்து சின்னதாக்கிட்டேன் இந்த பிளேனை. ஓகே. இப்போ அந்த பிளேன்லேயே வந்து ஒரு சிலிண்டர் வரைகிறேன். இந்த பிளேன் எதுக்காக வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஒரு 20 mm டயாவுக்கு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அந்த சர்க்கிளை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி சொஃப்ட் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ சொஃப்ட் பாஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைலு, இது வந்து பாத். இப்போ வந்து இதில் இது வந்து ப்ரொஃபைலு, அப்படி இல்லைனா கிராஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பாத்து, அப்படி இல்லைனா கைட் கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து பாத் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொஃப்ட் பாஸ் வந்து வந்துடுச்சு. இது வந்து நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சொஃப்ட் பாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நார்மல் டு பிளேன் வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்காக தான் இந்த ஃபீச்சரை வந்து நான் இப்போ உங்களுக்கு மாடல் பண்ணுறேன். ஸோ இதோடு வந்து நம்ம முடிச்சிக்கலாம். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்